ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரு. பிக் பாஸ் விடவே மாட்டியாடா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விட்டுறேங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோக்கள் இனிமேல் போட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். பட் நேற்றுக்கு பாரு கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது திரும்பவும் பொங்கிட்டேன் அப்படிங்கிறது தான் நிஜம். அன்னைக்கு பாரு பேட்டி கொடுக்குறாங்க, ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபன்னியாக அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஓகே, குட். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக திரும்ப வருத்தப்பட்டு வழியோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோ பெரிய தவறுகளும் கிடையாது. பட் அது தவறு தான். அதுக்காக சின்னதாக ரெக்ரெட் பண்ணலாம். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது என்னை மீறி நடந்துருச்சு, ஏதாவது ஒரு விஷயம் சாதாரணமாக சொல்லிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும். கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும். நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் அவங்க சொன்ன விஷயம் கேட்டால், நான் அப்படி பண்ணது தப்பே கிடையாது, மக்கள் ஆதரவு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, என் பொண்ணு பண்ணது எல்லாமே சரி அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க ஏன் ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த வருஷம் சீசன் பொறுத்த வரைக்கும், பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, திவாகர், பாரு, கமருதீன் இல்லை அப்படின்னா எந்த சண்டைகளும் சச்சரவுகளும் எதுவுமே இருக்காது. அவங்களால் மட்டும்தான் சீசன் ஓடிச்சு. பட் வில்லன்கள் எப்போவுமே வில்லன்கள் தானே. அதை ஏன் அவங்க உணரல, அவங்க தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலையும் அதை ஏன் சரி பண்ணிக்கலை அப்படிங்கிறது தெரியல. அதை விட அவங்க அம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன சொன்னாலும் தலையாட்டிப்பேன், இல்லை பொது இடங்கள் தான் நம்ம குழந்தைய விட்டு கொடுத்துடக்கூடாது அவங்க நினைக்கிறது ஓகே, சரிதான். பட் அது அவங்களுக்கு ஒருவேளை பாருக்கு பதிலாக இவங்க ஒரு தவறை கேட்டு தவறுக்கு சாரி கேட்டுட்டு கடந்து போயிருந்தால் ரொம்ப சுலபமாக இருக்கும். நாங்கள் தப்பே பண்ணல, என் பொண்ணுக்கு அவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்குது, அவள் மக்கள் அரசி அப்படின்னு பட்டமெல்லாம் கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களே. அப்படிங்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் நிச்சயமாக ஆதரவு கிடையாது. ரெட் கார்டு வாங்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே, பிக் பாஸ் பார்க்குறவங்க எல்லாருமே கொந்தளிச்சு போயிருந்தாங்க. ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தான். அதுக்கடுத்து 2 நாளில் அது மாறினதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாண்ட்ரா பண்ண ஓவர் ஆக்டிங். சாண்ட்ரா அவ்வளோ இரிட்டேட் பண்ணாங்க, அவ்வளோ எரிச்சல் பண்ணாங்க. இதுக்கு பார்வை இருந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் அது எல்லாமே மாறுச்சுங்கிறத பார்வதி புரிஞ்சிருக்கணும். ஏன்னா சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு நடிப்பு அரைக்கியனால தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தவறுகள்லேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கலைன்னா வாழ்க்கையில் எப்போவுமே பாடம் கற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம். கமருதீனுக்கான அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் அவங்க பற்றி பேசுகிறது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக பேசுகிறோன்னு நினச்சி இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். எனக்கு கேட்டால் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்கங்கிறத நாம் பார்க்கணும். நிறைய கெட்ட வார்த்தைகள் மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. இதுதான் பிக் பாஸ் பற்றி நான் போடக்கூடிய லாஸ்ட் வீடியோவும் கூட. அடுத்த வருஷம் பிக் பாஸ் பற்றி பேசலாம். இதுக்கு எனக்கே போர் அடித்து கடுப்பாகிட்டுருக்கு. நல்ல விஷயங்களை பேசுகிறத விட மோசமான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருது. ஆனால் மோசமான விஷயங்கள்லேருந்து ஒருத்தவங்க பாடம் கற்றுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள காலம் மறக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. 9 சீசன்கள் ஆகிடுச்சு. இன்றைக்கும் ஜூலியோடைய தவறுகள் இன்னமும் தவறுகளாக தான் இருக்குது. அவங்க ஜூலி மேலே கூத்தி இருந்த முத்திரை இன்றைக்கு வரைக்கும் மாறலை. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தான் கடந்து வந்தாலும் ஜூலியோடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டதுங்கிற மாதிரியான குட்டி குட்டி வீடியோக்கள் இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நிஜம். ஜூலிக்கு அப்புறமா அதிகமான நெகட்டிவை சம்பாதிச்சது யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக பார்வதி தான். இன்னமும் சொல்லப்போனால் ஜூலி கூட தெரியாமல் என்ன நடக்குதுங்கிறது புரியாமல் பண்ண தவறுகள். பட் அதுக்கு ஜூலி பல தடவை மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. பட் பாருகிட்ட எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது பாரு. நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.